பா, நம்ம வீட்டுக்கு நிஷா கூட வந்தது லைட்ஸ். அது ஒருவேளை நம்ம சொந்தக்காரா இருக்குமோப்பா. எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கு. அதனாலதான் நிஷா ஃபாலோ பண்ணி வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். இது நிஷா கிட்ட சொல்லிடலாமா? வேணாண்டா, இப்ப வேணாண்டா. லட்சுமி சொல்ல வேணாம்னு சொல்லிருக்கிறா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம். திரும்பி அந்த லைட்ஸ்ல நிஷாவை மீட் பண்ண வருதான்னு பாக்கலாம். உங்ககிட்டவே நாங்க ஒரு உண்மையை மறைச்சிட்டோம்ப்பா. நிஷா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது எங்களை வந்து பார்த்ததுப்பா அந்த லைட்ஸ். என்னடா சொல்ற? லைட்ஸ் வந்து உங்களை பார்த்ததா? எப்படா? சொல்லவே இல்லை நீ. நிஷாக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தது இல்லப்பா, அப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த லைட்ஸ் வந்திருந்ததுப்பா. அந்த வெளிச்சம் எங்களுக்கு தெரிஞ்சது. நானும் மாமாவும் அதை ஃபீல் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அந்த லைட்ஸ் எங்க கார்ல வந்து எங்களை மீட் பண்ணுச்சு. அப்பதான் அதுகிட்ட நாங்க சொல்லிக்கணும், இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல அவ அன்கான்சியஸா இருக்கிறா, கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறா, அவளை எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லிட்டு சொன்னோம். அது என்னோட கடமை, நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிச்சுப்பா. மறுநாளே தான் அவ ரெக்கவர் ஆயிட்டா, நினைவு வந்துடுச்சு அவளுக்கு. இதுல இருந்தே தெரியலையா ஏலியன் தான் அவளை காப்பாத்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்டா இத முன்னாடியே என்கிட்ட சொல்லல? நீங்க எங்க லட்சுமி கிட்ட சொல்லிடுவீங்களோன்னு தான் நான் சொல்லலப்பா. லட்சுமி தான் அந்த ஏலியன் மேல ஒரே கோவத்துல இருக்கால, அதனாலதான் நாங்க சொல்லலப்பா. நானும் மாமாவும் எங்களோட வச்சுக்கலாம், இது யாருக்கும் தெரிய வேணாம்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் நாங்க சொல்லல வெளியே. ஏலியன் தான் நிஷாவை காப்பாத்திருக்கு. லட்சுமி ஏலியன் மேல கோவத்துல இருக்கவேதான் அது திரும்பி வரல, காப்பாத்தி விட்டுட்டு போயிட்டு இருக்குதுப்பா. அது அதை திரும்பி எப்படி மீட் பண்ணும், தேங்க்ஸ் சொல்லுவோன்னு கூட நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் அதை எப்படி மீட் பண்றதுன்னே தெரியல எனக்கு. நிஷா கிட்ட தான் சொல்லணும், நிஷாவால தான் முடியும் திரும்பி அந்த ஏலியனை மீட் பண்ண. என்னடா இவ்வளவு நடந்திருக்குது, என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் என்னடா சொல்ல போறேன்? அது நான் நமக்கு ஹெல்ப் பண்ணிச்சேடா, உங்க அம்மாவை காப்பாத்தி கொடுத்ததேடா. நான் என்னடா சொல்ல போறேன் அதை பத்தி? ஏன் என்கிட்டவே மறைச்சிட்ட நீ? சரி, நம்மளால அந்த ஏலியனை கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்கலாமா? எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது நம்ம? அது நிஷாவுக்கு தானே தெரியும். ஒரு நாள் நிஷா வந்து ஒரு இடத்துல இறங்குனாடா. அந்த இடம் எதுன்னு எனக்கு தெரியும். நம்ம அங்க போய் பார்க்கலாம். அங்க போய் நம்ம லைட்ஸ் கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணலாம், என்ன பண்ணதுன்னு பார்க்கலாம். அங்க இருந்ததுன்னா கட்டாயம் நமக்கு ரிப்ளை கொடுக்கும். நல்ல ஐடியாப்பா. சரிப்பா, யாருக்கும் தெரியாத ஒரு நாள் நம்ம 2 பேரும் போய் பார்க்கலாம். பாட்டி, நிஷாக்கா கூட வந்தது லைட்ஸ், அதுதான் நம்ம முன்னோர்களா இருக்குமோ? எனக்கு என்னடி தெரியும் நம்ம முன்னோர்கள் யாரு என்னன்னு? எனக்கு என்ன தெரியும்? நான் யாரை பார்த்துருக்கேன்? எனக்கு எப்படி தெரியும் முன்னோர்கள், நம்ம முன்னோர்கள் யாரு என்னன்னுட்டு? ஆமா அத்தை, எனக்கும் அப்படிதான் தோணுது. அதனால தான் நிஷாவை ஃபாலோ பண்ணின்னு வந்திருக்குது. என்னடி சொல்றீங்க? நம்ம முன்னோர்களா அது? எனக்கு ஒன்றும் புரியலையே. நிஷா கிட்ட சொல்லலாமா? உங்க தாத்தா வேற எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. லட்சுமி ரொம்ப கோவத்துல இருக்கிறா, அதனால அவகிட்ட யாரும் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. நம்ம எப்படி சொல்றது? பாட்டி, நம்ம முன்னோர்கள்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது பாட்டி. அவங்க கிட்ட கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது. அவங்க வேட்டு கிரகத்துக்குலாம் போயிருக்கிறாங்க, அங்கெல்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு அவங்க கிட்ட கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது பாட்டி. நம்ம எப்படி மீட் பண்றது நம்ம முன்னோர்களை? நிஷா கண்டுபிடிச்சி சொன்னாதான் முடியும், இல்லாட்டி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம முன்னோர்கள் யாரு என்னன்னு சொல்லிட்டு? சரி, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நிஷா என்னதான் பண்றான்னு பார்க்கலாம். நம்ம முன்னோர்களே வழிகாட்டுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாள் அவோ. நம்ம முன்னோர்கள் வந்திருந்தாக்கா அவங்க வந்து நிஷா கிட்ட வழி காட்டுவாங்க. கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். கிரீஷ், என்னைக்கு காலேஜ் திறக்கிறாங்க அவனுக்கு? நாளையிலேருந்து காலேஜ் போனோம். அவன் எல்லாம் வாங்க போயிருக்கிறான், ஷாப்பிங் போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட போயிருக்கிறான். இந்த 2 மாதம் நல்லா ஊரை சுற்றிட்டான். நாளையிலேருந்து இருக்குது காலேஜ் போகிறது. எல்லாம் இன்னைக்கு போய் வாங்கின்னு வரேன்னு போயிருக்கிறான். Lotus Beauty Parlor offers lice and nits service. 99% result in first session, pain-free, chemical-free, clear hair and scalp. What client says, from the moment I walked into studio, I knew I was in for a treat. The atmosphere exuded elegance and the staff greeted me warmly. My stylist transformed my unruly locks into a stunning, easy-to-manage style that's been turning heads ever since. I've finally found my go-to salon. For appointment, contact us. என்னம்மா டயர்டா இருக்கிறீங்க? என்னாச்சு, உடம்பு சரியில்லையா என்ன? இல்லடி, வீட்டுக்குள்ளே கொஞ்ச நேரம் வாக்கிங் போனேன், அதுதான் ரொம்ப டயர்டா இருக்குது.
அதுதான் கொஞ்சம் ஜூஸ் கேட்டேன், கொடுத்துருக்கா. குடிக்கணும், அதை குடிச்சாதான் கொஞ்சம் தெம்பாகும். ஆமாம், நீ ஏன் வர வர லேட்டாக வர? நீ சரியாக வேலை செய்ய மாட்டேன்ற, வீடெல்லாம் சரியாக துடைக்க மாட்டேன்ற, அங்கங்கே குப்பையும் குடும்பமாக கிடக்குது, சரியாகவே வேலை செய்ய மாட்டேன்ற. உன்னை பார்க்கறதுக்கு ஒரு ஆளை வைக்கணும் போல இருக்குதே, உன் பின்னாடியே ஒரு ஆள் வரணும் போல இருக்குது. நீ எப்படி வேலை செய்கிற என்னன்ட்டு பார்க்கறதுக்கு. ஏன் இது மாதிரி பண்ணுற நீ? நான் நல்லா தானே வேலை செய்கிறேன், எப்பவும் செய்யாமல் தான் செய்கிறேன் நான். நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் நல்லா தான் செய்கிறேன் நான், நல்லா தான் பாத்திரம் தைக்கிறேன், நல்லா தான் பெருக்கிறேன், நல்லா தான் துடைக்கிறேன். இதுக்கு மேலே என்ன செய்வாங்க? இல்லை நீ முன்ன மாதிரி இல்லை. நீ இன்னமும் இது மாதிரி அரை வரையாக வேலை செய்துட்டு போகிற. நீ இதே மாதிரி செய்திருந்தீங்கன்னா நாங்கள் வேறு ஆளை தான் பார்க்கணும். நாங்கள் என்னம்மா இப்படி சொல்கிற? எத்தனை வருஷமாக உங்கள் வீட்டில் வேலை செய்கிறேன் நான், திடீர்னு வேறு ஆளை பார்க்குறேன்னு சொல்கிறேன். நான் நல்லா தாம்மா செய்கிறேன் நான். என்னடி கோபமாக இருக்கிற? யார்கிட்ட கத்தின்னு இருக்கிற? அந்த முனிமார்கிட்ட தாங்க. சரியாகவே வர வர வேலை செய்யவே மாட்டேன்றா, சரியா வீடை பெருக்கி துடைக்க மாட்டேன்றா, பாத்திரங்கள்லாம் ஒன்றும் பதிகமாக தேய்ச்சி போட்டு போகிறா. அதுதான் கத்தின்னு இருந்தா அவகிட்ட. சரி அந்த கூல் ட்ரிங்க்ஸை குடி, இந்த ஜூஸை குடி, இந்த கூல் ஆவ. நம்ம முனிமா தானடி, இவ்வளோ நாளாக வேலை செய்கிறா. ஏதோ தெரில, அவளுக்கும் ஏதோ டென்ஷன் இருக்கும், ஏதோ ஒரு நாள் இதுவாக பண்ணிட்டு போகிறா. அதை விடு. ஆமாம், முனிமானா சப்போர்ட்டுக்கு வந்துடுவீங்களே. சரி இந்த ஜூஸை குடி, டென்ஷன் குறையும். குடி ரஞ்சி. போதும் நான் குடிச்சிக்கிறேன் எல்லாம், நீங்கள் போங்க. நான் கூழ் ஆக்க என்னென்ன செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ தான் கூழ் மூடுக்கு வந்தியா? போகிறோம் என்ன கூழ் ஆக்குறது. தாத்தா பாட்டி, நான் காலேஜ் கிளம்பிட்டேன், நான் போயிட்டு வரேன் தாத்தா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா. ஆமாண்டா, ஃபஸ்ட்டு டே காலேஜுக்கு போகிற. பசங்க எதனா கிண்டல் பண்ணால் கூட நீ கம்முன்னு போயிடு, எதுவும் சண்டை கிண்டைக்கெலாம் போகாத. பார்த்து பத்திரமா நடந்துக்கோ காலேஜில். ஆமாண்டா, காலேஜில் ஜாக்கிரதையாக இருந்துக்கோடா. பசங்களாம் எப்படி இருப்பாங்க என்னன்னு சொல்ல முடியல. நீ பத்திரமா நடந்துக்கோ, நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. சரிம்மா, நான் கிளம்புறேன். இந்த இடத்துக்கு தாண்டா வந்தா ஒரு நாள். இங்கே வந்து தான் லைஸ் கிட்ட பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்தா. இந்த இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதை நம்ம எப்படி பார்க்கறது? என்ன சொல்லி கூப்பிட்றது? அதை இது இங்கே தான் இருக்குமா? எங்கே இருக்குன்னு தெரியலையே. வானத்தில் இருக்குமா இல்லை இந்த மரத்தில் இருக்குமா? என்ன பண்ணுறது? எப்படி கூப்பிட்றது அதை? நிஷா அதை லைட்ஸ்ன்னு தான் கூப்பிட்டுருப்பா. நம்மளும் ஏதாவது இந்த லைட்ஸ் பற்றி பேசலாம், சாதாரணமாக லைட்டை பற்றி பேசலாம். அது புரிஞ்சுக்கின்னு நமக்கு எதனா சிக்னல் கொடுக்குதா பார்க்கலாம். ஆமாம்ப்பா, நல்ல ஐடியா தான். இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? கொஞ்ச நேரம் பார்க்கலாம் என்னதான் எதுக்கு வந்திருக்காங்கன்னு அவங்க பேசுறது தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் லைட்ஸுங்களே சரியாக எரிய மாட்டேங்குதுடா, சரியாகவே வெளிச்சம் வர மாட்டேங்குதுடா. இங்கே ஏதாவது வெளிச்சம் வருதா பார்க்கலாமா? இங்கே எரியிற லைட்டுங்க ஏதாவது நல்ல வெளிச்சம் தருதா பார்க்கலாமா? ஆமாம்ப்பா, இங்கே இருக்கிற லைட் பல்புலாம் நல்லா எரியும்ப்பா, நல்லா வெளிச்சம் வரும். அது நமக்கும் யூஸ் ஆகும் அந்த வெளிச்சம். நம்ம யாரை சொல்கிறோம் என்னன்ட்டு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அவங்க நம்மள தேடி தான் வந்திருக்காங்க. நான் என்ன பண்ணலாம்? கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கலாம். என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு, எந்த லைட்ஸும் வரல, எந்த வெளிச்சமும் வரல. இங்கே இருக்கா இல்லையான்னு தெரியல. என்ன பண்ணலாம்? ஆமாம்ப்பா, ரொம்ப நேரமாக நம்ம வெயிட் பண்ணிட்டோம். உங்களுக்கும் வயசானவர், நீங்கள் இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துட்டு இருந்தால் நல்லா இருக்காது. சரி, நம்ம கிளம்பலாம்ப்பா வீட்டுக்கு. அந்த லைட்ஸ்க்கு நம்மளை பார்க்கணுன்னு எண்ணம் இருந்ததுன்னா நம்மக்கிட்ட பேசட்டும், நம்மளை பார்க்க வரட்டும் வீட்டுக்கு. இவங்க நம்மள பார்க்க தான் வந்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்? அவங்க வேற கிளம்புறேன்னு சொல்றாங்க. சரி, என்ன விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பா லைட்ஸ்ப்பா. ஆமாப்பா, நல்ல வெளிச்சம் வருதுப்பா. நில்லுங்க.